இன்றைக்கி நாம் தாளிப்பு வடகம் எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னே நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் 2 கிலோ அளவு பெரிய வெங்காயத்தை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒன்று பாதியாக அரைச்சி வச்சுக்கணும். தண்ணி சேர்க்கக்கூடாது. 1 கிலோவுக்கும் 100 கிராம் வீதம் நான் 250 கிராம் பூண்டை தோலோடு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒன்று பாதியாக தண்ணி சேர்க்காமல் அரைச்சி வச்சுக்கணும். வாசனைக்கு கருவேப்பிலை 3 கைப்பிடி அளவு, அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒன்று பாதியாக அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கு தான் அரைக்கிறது. பாருங்கள், வெங்காயத்தை இப்படி அரைச்சி வச்சுருக்கேன். இதுலேயே ஈரத்தன்மை அதிகமாக இருக்குது. அதுக்கு தான் தண்ணி சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னேன். பூண்டையும் இது போல் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் சேர்க்க வேண்டிய பொருட்கள் 100 கிராம் அளவு கடுகு, 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு, 1/4 கப் அளவு உளுத்தம்பருப்பு, 3 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அரைச்சி வச்சுருக்கிற கருவேப்பிலை இது போல் பொடியாக இருக்கணும். அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு, இதுக்கு 1/4 கப் அளவு கல்லுப்பு. இதை சேர்த்து நல்லா பிசைங்க. எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து வரணும். இதை இப்படியே அமுக்கி ஓவர் நைட்டு ஊற வைக்கணும். தட்டை போட்டு மூடிடலாம். காலையில் பார்த்திங்கன்னா நல்ல பருப்பெல்லாம் ஊறி இருக்கும். நிறைய தண்ணி இருக்கும் அதில். அந்த தண்ணியெல்லாம் நல்லா இது போல் பிழிஞ்சு தாம்பலத்தட்டில் வடகத்தை காய வைக்கணும். சாயந்தரம் அந்த காஞ்ச வடகத்தை இந்த தண்ணியிலே சேர்த்து மூடி வைக்கணும். தண்ணி நல்லா இழுத்துட்டதுக்கப்புறம் 3/4 பதம் காஞ்சா போதுங்க. அதுக்கு மேலே காய விடக்கூடாது. ரொம்ப காஞ்சால் உங்களுக்கு உருண்டை பிடிக்க முடியாது. 3/4 பதம் காஞ்ச உடனே நல்லெண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெயை சேர்த்து இது மாதிரி அழுத்தி பிடிங்க. உருண்டையை நல்லா அழுத்தி பிடிங்க. அழுத்தி பிடிச்சி மேலும் ஒரு 2 நாளைக்கு நல்லா காயிற வரைக்கும், ஒரு மணி காயிற வரைக்கும் வெயிலில் வச்சு காய வைங்க. பாருங்கள், நல்லா காஞ்சிடுச்சு. இது 1 வருஷம் ஆனாலும் கெடாது. கொஞ்சமாக கிள்ளி போட்டு தாளிச்சிங்கன்னா சாம்பார், கீரை கடையில், மீன் குழம்பு, காரக்குழம்பு எல்லாத்துலேயும் சேர்த்து தாளிக்கும் போது வாசனை அப்படி இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.